Hello. Hello guys, am I audible? Yes, now. Yes, now you are audible now. Okay, fine. Welcome to the fourth day on Technomote Series 1 Java Rover. It's Java Online Bootcamp. So today's speaker is going to be Janani from fourth year CSE. She's going to take she's going to discuss some topics about arrays. So when I think of Jananika for a moment, she's a role model for all of us, for juniors like us. She's an hardworking and an inspirational senior to us actually. She's the one among the seniors who constantly encourage juniors to learn new tech skills and encourage them to learn in domain basis. So I think today's session is going to be an awesome session, I can assure you. So Janika, the meat is yours. Yes, Satish. Thank you so much. Okay, I'm so excited today because I'm going to be your speaker for this session. Okay, hope my screen is visible. Yes, Ka. Okay, thank you. And today, as Nitish said, today's session is going to be about arrays. Okay. இதுதான் இன்னத்தோட அஜெண்டா. அரேஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன, எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம், அதுல எந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்றோம், அந்த அரேஸ்ல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ், அதுக்காக நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்றோம், அதுல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கறத இன்னைக்கோட டாபிக்ஸா இருக்க போது. நம்ம கான்செப்ட்லாவும் பார்க்கலாம், ஹேண்ட்ஸ் ஆனும் பார்க்க போறோம். தென் வில் ஹாவ் அ குவிஸ் டைம். லாஸ்ட் 20 minutes கண்டிப்பா குவிஸ் டைம் இருக்கும். குவிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, Q&A செஷன் இருக்கும். ஓகே, ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வில் கெட் இன்டு தி செஷன். ஃபர்ஸ்ட், அரேஸ். அரேஸ் அப்படிங்கிறது ஜாவா பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சினாரியோ சொல்றேன். நீங்க உங்களோட ஆன்சர் ஷீட்ஸ்ல டீச்சர்ஸ் கரெக்ட் பண்ணி மார்க்ஸ் போடுறாங்க, கரெக்டா? ஒவ்வொருத்தரோட ஆன்சர் ஷீட்ஸ்லயும் மார்க்ஸ் இருக்கும். பட் அதை அவங்க அப்படியே அவங்க இது பண்ணாம எதுக்கு ஒரு ரெக்கார்ட் ஷீட் மெயின்டைன் பண்றாங்க, ஒரு மார்க் ஷீட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மார்க் ஷீட்ல உங்களோட நேம்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கும். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல உங்களோட ஒவ்வொரு மார்க்ஸையுமே அவங்க என்டர் பண்ணிக்குவாங்க. இது ஒவ்வொரு தாட்டியுமே மார்க்ஸ், உங்களோட மார்க்ஸை பாத்துக்கிறதுக்கு உங்களோட ஆன்சர் ஷீட்ல இருந்தே அவங்க மார்க்ஸை டிரைவ் பண்ணிக்கலாம். ஆனா எதனால தனியா ஒரு மார்க் ஷீட் போட்டு அது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல உங்க நேம்ஸ் போட்டு உங்களோட மார்க்ஸ் என்டர் பண்ணிக்கிறாங்க? இப்போ அந்த மார்க் ஷீட்ல இருந்து ஏதோ ஒரு உங்களோட கிளாஸ் பெர்சன்டேஜ், உங்களோட கிளாஸ் பெர்சன்டைல் கால்குலேட் பண்ணனாலோ, ஹையஸ்ட் ஸ்கோர் யாரு, லீஸ்ட் ஸ்கோர் யாரு, ஹையஸ்ட் ஸ்கோர் பெர்சன்டேஜ் என்ன, இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்க கால்குலேட் பண்ணிக்க முடியும் ஈஸியா. ஒவ்வொரு தாட்டியும் உங்களோட ஆன்சர் ஷீட் எடுத்து உங்களோட மார்க்ஸ் பார்த்து அவங்க கால்குலேட் பண்றதை விட ஒரு சிங்கிள் பேப்பர்ல மார்க் ஷீட்ல உங்களோட மார்க்ஸ் என்டர் ஆயிருந்ததுன்னா ஆப்வியஸா அவங்க என்ன கால்குலேஷன்ஸ் பண்ணணும்னாலும் ஈஸியா பண்ணிக்கலாம். கரெக்டா? am I right? Yes, Ka. Yes, Ka. Okay. So நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த மார்க் ஷீட் பொறுத்த வரைக்கும் டேட்டாஸை ஸ்ட்ரக்சரா we have stored it. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியா ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக தான் டேட்டாஸை ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைஸ்ட் வேவா ஸ்டோர் பண்றோம். அதே சினாரியோ தான் இங்க ப்ரோக்ராமிங்லயும் வருது. ஸோ நம்ம டேட்டாஸை ஒரு ஆர்கனைஸ்ட் வேயா ஸ்டோர் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா அந்த டேட்டாஸ்ல நம்ம என்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாலும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் மெமரி அது எஃபிஷியன்டா இருக்கும். ஸோ அதுதான் இட் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர். இதுக்காக தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்ட் ப்ரோக்ராமிங்ல இருக்கு. நெக்ஸ்ட், அரேஸ் அப்படிங்கிறது நமக்கு நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஜாவா ப்ரோக்ராமிங்ல இருக்கு. அரேஸ் அப்படிங்கிறது ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ வி ஹவ் சீன் தி நீட் ஃபார் டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்போ அரேஸோட நீட் என்னன்னு பார்க்கலாம். சி, ஒரு சினாரியோ, அகைன் அ சினாரியோ. நான் 7 days, அதாவது ஒரு வீக்கோட டெய்லி என்னோட டெம்பரேச்சரை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி ப்ரோக்ராமிங்ல ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவேன், ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுவேன். அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு எனக்கு ஒரு டேட்டா டைப் வேணும். ஸோ 7 வேல்யூஸ் அதே மாதிரி ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு 7 வேரியபிள்ஸ் வேணுமா? ஏன்னா ஒரே வேரியபிள்ல எனக்கு 10 வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியாது. அப்படி ஸ்டோர் பண்ணா எனக்கு கடைசியா ஸ்டோர் ஆகிற வேல்யூ மட்டும்தான் மற்ற எல்லா வேல்யூஸையும் ஓவர் ரைட் ஆகி ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் எனக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும்னா ஐ நீட் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் ஃபார் ஸ்டோரிங். கரெக்டா? ஸோ எனக்கு 7 வேல்யூஸை ஸ்டோர் பண்றதுக்கு 7 வேரியபிள்ஸ் வேணும்.
ஓகே, இது கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். பட் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 1 year ஓட டெய்லி டெம்பரேச்சரை நான் ஸ்டோர் பண்ணணும்னா ஐ வாண்ட் 365 or 366 வேரியபிள்ஸ் டு ஸ்டோர் தி டெய்லி டெம்பரேச்சர். ஸோ it is obviously time consuming and also space consuming. இப்போ நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க, ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் பையிங் எக்ஸ். ஓகே, அந்த எக்ஸை வந்து உங்களுக்கு ஒவ்வொரு எக்கையும் தனித்தனி கவர்ல போட்டு கேரி பண்றதுக்கு ஈஸியா இருக்குமா, இல்ல ஒரே கவர்ல 10 எக்ஸை போட்டு கேரி பண்றதுக்கு ஈஸியா இருக்குமா? ஆப்வியஸ்லி ஒரே கவர்ல 10 எக்ஸ் போட்டு கேரி பண்றது தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். த சேம் கான்செப்ட் இஸ் அப்ளைட் ஹியர். ஸோ ஒவ்வொரு டெம்பரேச்சர் வேல்யூஸையும் நீங்க தனித்தனி வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதை விட ஒரே ஒரு அரேல வந்து நீங்க உங்களோட வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அரேஸோட பர்பஸ் ப்ரோக்ராமிங்ல. ஓகே, இப்போ ப்ரோக்ராமிங்ல நான் அரேஸோட ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணணும்னா எனக்கு ஒரு டிக்ளரேஷன் இருக்கணும். இந்த டிக்ளரேஷன் வைஸ் நான் வந்து அரேவை டிக்ளேர் பண்ணாதான் என்னால அரேயோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என் ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வி ஹவ் சீன் வை வி நீட் அரேஸ்ங்கிற எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். இப்போ அந்த அரேஸை எப்படி நம்ம ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ டபுள்ங்கிறது இட் இஸ் அ டேட்டா டைப் விச் கண்டெய்ன்ஸ் பாயிண்ட் வேல்யூஸ். கரெக்டா? எனக்கு டெம்பரேச்சருங்கிறது ஆப்வியஸா இப்போ 52.5 58.6 அப்படின்னு பாயிண்ட் வேல்யூஸ்ல வரும். அப்படிங்கறதுனால எனக்கு இந்த அரேங்கிறது ஒரு கண்டெய்னர் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த அரேல வந்து எனக்கு டபுள் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த வேல்யூவை வந்து அது எந்த டேட்டா டைப்ல இருக்கணுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். இது ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ங்கிறது நம்ம செகண்ட் டேல ஹரிஹரன் சொன்னா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இட் இஸ் a ஸ்பெஷல் சிம்பிள். இந்த ஸ்பெஷல் சிம்பிள் கம்பைலருக்கு என்ன சொல்லும்? whenever you encounter a square bracket it is a declaration for array. அரேவை டிக்ளேர் பண்றதுக்காக தான் வந்து நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இட் இஸ் a representation for array டிக்ளரேஷனுக்கு. ஓகே, ஸோ நம்ம அரேக்கு நம்ம என்ன ப்ரோக்ராமிங்ல என்ன யூஸ் பண்ணாலும் we need a name. கரெக்ட்? ஸோ அரே நேம் தான் இங்க டெம்பரேச்சர்னு நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ. நியூங்கிற கீவேர்ட் எதுக்குன்னா, இப்போ நான் டெம்பரேச்சருங்கிற அரேல வந்து ஒரு 7 வேல்யூ ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா அந்த 7 வேல்யூஸ்க்குமே மெமரி அலோகேட் ஆகணும். அந்த மெமரி அலோகேஷனுக்கு தான் நான் நியூங்கிற கீவேர்ட் யூஸ் பண்றேன். இட் இஸ் யூஸ் ஃபார் மெமரி அலோகேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன். இப்போ 7 எனக்கு 7 வேல்யூஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகும் வித் 0.0. ஏன் இங்க 0.0னா டபுள் வேல்யூ தான் என்னோட டேட்டா டைப். ஸோ எனக்கு 7 மெமரி பிளாக்ஸ் அலோகேட் ஆகும். அந்த 7 மெமரி பிளாக்ஸ்லயும் வந்து எனக்கு என்ன வேல்யூஸ் இருக்கும்? 0.0ங்கிற வேல்யூஸ் இருக்கும். இதே என்னோட அரே வந்து இட் இஸ் ஆஃப் தி டைப் இன்டீஜர் அப்படின்னா இங்க என்ன வேல்யூ இருக்கும்? என்ன வேல்யூவால இனிஷியலைஸ் ஆகும்? 0. ஸோ என்ன டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மை வேல்யூஸ் கெட் இனிஷியலைஸ்ட் ஹியர். அகைன் டேட்டா டைப் இங்க ஸ்பெசிஃபை பண்ணி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள எனக்கு என்ன எவ்வளோ சைஸ்க்கு வந்து எனக்கு மெமரி அலோகேட் ஆகணுங்கிறத இங்க ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? 7 memory blocks will be allocated for storing the values in the array named temperature. Okay, so இதுதான் வந்து syntax for declaration. ஓகே, இப்போ அரேஸ்னா அதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகேவா? அது 4 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நான் கான்செப்சுவலா சொல்றேன். நெக்ஸ்ட் ப்ரோக்ராமேட்டிக்கலா பார்க்கலாம். contiguous memory locations. ஸோ கண்டிகுவஸ் மெமரி லொகேஷன்ஸ்னா இப்போ நான் ஒரு அரே ஆஃப் சைஸ் 8 டிக்ளேர் பண்ணணும். ஓகே, எனக்கு அரேயோட சைஸ் 8 அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லொகேஷன் ஏல வந்து எனக்கு 5 மெமரி பிளாக்ஸ் இருக்கு. லொகேஷன் பில வந்து 10 மெமரி பிளாக்ஸ் இருக்கு. இப்போ மேக் அ கெஸ். ஓகே, அன்மியூட் அண்ட் ஆன்சர். இந்த அரே ஆஃப் சைஸ் 8 வந்து இதுல 5 இதுல 3 ஆகுமா, இல்ல டோட்டலா இதுல தான் 8 ஆகுமா? வாட் இஸ் யுவர் கெஸ்? டோட்டலா 8 ஆகுமா? B ல தான் 8 ஆகும். ஓகே, ஏன்னா அரே வந்து வெரி குட்ரா. அரே வந்து கண்டினியூஸ் மெமரி லொகேஷன்ஸ் தான். இப்போ ஒரு எலிமெண்ட் இங்க இருக்குன்னா அடுத்த எலிமெண்ட் எனக்கு கண்டினியூஸா இட் ஷுட் பி கான்சிக்யூட்டிவ் மெமரி லொகேஷன். ஸோ எனக்கு இந்த அரே ஆஃப் சைஸ் 8னா இந்த 5 இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஃபில் ஆகாது. எனக்கு 8 சைஸையும் வந்து எந்த இடத்துல வந்து என்னால கண்டினியூஸா ஸ்டோர் பண்ண முடியுமோ அந்த லொகேஷன்ல தான் எனக்கு இந்த அரே வந்து மெமரி அலோகேட் ஆகும். ஸோ இந்த 8 will be allocated for this array of size. So இதுதான் வந்து contiguous memory allocation. Next, random access. Random access using index. இப்போ நான் என்னோட 5th element access பண்ணணும்னா நான் first elementல இருந்து second, third, fourth போய் தான் 5th element access பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா என்னால 5th element access பண்ண முடியும் by the help of index. ஓகே,
இண்டெக்ஸிங் என்னன்னு நான் வந்து சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, திஸ் இஸ் மை அரே. ஓகேவா? எப்பவுமே இண்டெக்ஸிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஃபர்ஸ்ட் லொகேஷனோட இண்டெக்ஸ் 0, 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, ஸோ இது அரே சைஸ் ஆஃப் 8ங்கும் போது நம்ம இதோட இண்டெக்ஸ் வந்து டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் மெமரி லொகேஷனுக்கு இண்டெக்ஸ் வந்து 0வா தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் இண்டெக்ஸ். எனக்கு இப்போ வந்து 5th, அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், 5th எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் டைரக்டா நான் வந்து அரே நேம் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள எனக்கு எந்த இண்டெக்ஸ் 4th இண்டெக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட 5th லொகேஷன்ல இருக்கிற எலிமெண்ட்டை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொசிஷன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1, 2, 3, 4 and 5. ஆனா இண்டெக்ஸிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ 5th லொகேஷன், 5th பொசிஷன்ல இருக்கிற நம்பரை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா ஐ ஷுட் put the index value as 4 because indexing starts from 0 by default. Okay, this is the concept of indexing. அதே மாதிரி stores homogeneous elements. இப்போ எனக்கு அரேல வந்து நான் இங்க டபுள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன், கரெக்டா? ஸோ எனக்கு இந்த அரேல வந்து டபுள் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஹோமோஜினஸ் எலிமெண்ட்ஸ். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்லைட் நீங்க பாத்தீங்கன்னா டே 4 அரேஸ்னு போட்டிருக்கேன். இது ஒரு அரேவா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்க நான் ஏன் 4 வந்து இது நான் நினைச்சிருந்தா இங்க 4க்கு லெட்டர்ஸ்க்கு பதிலா நம்பர்ல கொடுத்துருக்கலாம் 4ன்னு. ஆனா நான் ஏன் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்கேன்? பிகாஸ் இட் ஸ்டோர்ஸ் ஹோமோஜினஸ் எலிமெண்ட்ஸ், கேரக்டர்ஸ். இங்க ஒரு கேரக்டர் தான் இந்த அரேல ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா எனக்கு கேரக்டர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் ஆகணும். இட் cannot contain a mix of data types. It should be homogeneous. இன்டிஜர்னா இன்டிஜர் மட்டும் தான் இருக்கணும், கேரக்டர்ஸ்னா கேரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கணும், டபுள்னா டபுள் மட்டும் தான் இருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்டோரிங் ஹோமோஜினஸ் எலிமெண்ட். அதே மாதிரி ஒரு சைஸ் ஆஃப் இந்த அரே பாத்தீங்கன்னா சைஸ் 7ல நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த சைஸ் 7ங்கிறது சைஸ் 7 தான் இருக்கணுமோ தவிர இப்போ நம்ம we cannot extend the size. எனக்கு சைஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு புது அரே வித் நியூ அரே சைஸ் தான் நான் வந்து டிக்ளேர் பண்ணணுமோ தவிர இருக்கிற எக்ஸிஸ்டிங் அரேவை வந்து என்னால் சைஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் தி ஃபிக்ஸ்ட் லென்த். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த மெயில் பாக்ஸ் நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வச்சு நம்ம ப்ராப்பர்ட்டிஸை டிஃபைன் பண்ணலாம். கண்டினியூஸ் மெமரி லொகேஷன்ஸ், ஆப்வியஸா எனக்கு எல்லா எல்லா மெயில் பாக்ஸுமே கண்டினியூஸா இருக்கு. ஸோ கண்டினியூஸ் மெமரி லொகேஷன். எப்பவுமே ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கூட நீங்க இஃப் யூ ரிலேட் ஆர் கம்பேர் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட், ரேண்டம் ஆக்சஸ் யூசிங் இண்டெக்ஸ். இப்போ 851 அப்படிங்கிற டோர் நம்பரோட மெயில் செக் பண்ணணும்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. டைரக்டா 851 அப்படிங்கிற இந்த 851 அப்படிங்கிற டோர் நம்பர் தான் எனக்கு இண்டெக்ஸ். ஸோ டைரக்டா ஓப்பன் பண்ணா உள்ள நான் வந்து மெயில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ரேண்டம் ஆக்சஸ். அதே மாதிரி எனக்கு இந்த எல்லாத்துலயுமே மெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற சில திங்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. only mails will be present in this mail boxes. So it stores homogeneous elements. அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் லென்த், எனக்கு எவ்வளோ அந்த அபார்ட்மெண்ட்ல எவ்வளோ ஹவுசஸ் இருக்கோ அவ்வளோ மெயில் பாக்ஸஸ் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் an example of array, the properties of array. Okay, next, இது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது இட் இஸ் a simple single dimensional array. மல்டி டைமென்ஷனல் அரே ஒன்றும் இல்லை. மல்டி டைமென்ஷனாலே நமக்கு தெரியும், இட் ஹேஸ் 2 dimensions or more, 2 or more dimensions. அதே டிக்ளரேஷன் நான் சொல்றேன். அரேல என்ன பண்ணோம்? டேட்டா டைப், ஒரு செட் ஆஃப் பிராக்கெட், அரே நேம், நியூ டேட்டா டைப் அண்ட் ஒரு செட் ஆஃப் பிராக்கெட். அதுல வந்து சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம். இப்போ 2 dimensional அரே அப்படிங்கறதுனால நம்ம 2 பிராக்கெட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் டிக்ளரேஷன் அப்போ. இதே 3 dimensional அரேனா நம்ம எவ்வளவு பிராக்கெட் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம்? 3 பிராக்கெட் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். n dimensional அரேனா we'll specify n brackets. இங்க வந்து first bracket contains a number which represents the row. This represents the column. So இதுல என்ன இருக்கும்? 3 rows இருக்கும், 4 columns இருக்கும். So 3 rows 4 columnsக்கு தேவையான memory allocation இந்த statement execute ஆன உடனே எனக்கு allocate ஆயிரும். Okay, some of the real life examples. egg carton, இதுல பாத்தீங்கன்னா 2 row 5 column இருக்கு. So obviously this is a multi-dimensional array. இங்கேயும் பாத்தீங்கன்னா இது என்ன? ஒரு mold, baking mold. So we have 3 rows 4 columns as like this. 3 rows 4 columns. Chessboard, n rows n columns. So இந்த மாதிரி வேற ஏதாச்சும் multi-dimensional arrayக்கு real life example உங்களுக்கு தோணுதா? You can unmute and say me.
எனி எக்ஸாம்பிள்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ்? சினிமா தியேட்டர்ல சீட்ஸ். ஓகே, வாவ், நைஸ். யுவர் நேம்? ரஷ்வந்த். ஓகேடா, ரஷ்வந்த். ஓகே, நெக்ஸ்ட் வேற யாராச்சுக்கு எனி ஐடியா? கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்திருக்க ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபைன். தென் வீட்ல டைம் சொல்லிருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர் லேப்ல இருக்க சிஸ்டம்ஸ். ஓகே, ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இருக்கும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட். Okay, that's it. Okay, so you're understanding the concept of multidimensional array. So இந்த dimensionsக்கு நம்ம எப்படி input வாங்குறோம், எப்படி நம்ம access பண்றோங்கிறத we'll see it now through a code. Okay, first நம்ம arrayக்கு பார்த்துக்கலாம். Okay, now எனக்கு ரெண்டு type of declaration is valid in Java. Okay, அதாவது நான் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸை வந்து டேட்டா டைப்க்கு அப்புறமும் நான் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் ஆட் பண்ணாலும் it is a valid declaration of array. இந்த array நேம்க்கு அப்புறமும் I can add my brackets. This is also a valid declaration in Java. Okay, so நம்ம இந்த ரெண்டு டைப்பா கூட நம்ம we can declare arrays. இந்த ரெண்டு டைப்பும் வேலிட்னு காமிக்கிறதுக்காக நான் இந்த ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு அரே எனக்கு. ஓகே, 1 செகண்ட். ஓகே, இப்போ வந்து மார்க்ஸ்ங்கிறது ஒரு அரே. இதை நான் மார்க்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ மார்க்ஸ் ஆஃப் 0, இந்த 0 எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு நான் சொன்னேன்? இண்டெக்ஸ். வெரி குட். 0 1 2 3 4 these are my index. இப்போ மார்க்ஸ் ஆஃப் 0ல நான் என்ன வேல்யூ போட்டிருக்கேன்? 98. ஓகே, ஸோ இந்த சிமிலர் மேனர் எல்லா வேல்யூஸையும் நான் வந்து இண்டெக்ஸ் வச்சு ஒரு பொசிஷனை ஆக்சஸ் பண்ணி ஐ எம் ஃபில்லிங் மை அரே. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஃபில்ட் அரே. அதே மாதிரி ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு அதோட சைஸ் வந்து 3. அதே மாதிரி 0 1 and 2ல வந்து 10 8 and 7ங்கிற வேல்யூஸை வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹாவ் accessed a location using index and I have initialized. ஸோ இது எப்படி அரேஸ்ல வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு, ஆக்சஸ் பண்ணியாச்சு, இனிஷியலைஸும் பண்ணியாச்சு. இப்போ யூ சே மீ தி ஆன்சர். மார்க்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு என்ன, எந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும் எனக்கு? 82. Okay, 82. ஓகேடா, ஸோ that is the fourth position. கரெக்டா? ஏன்னா இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 3 இருக்கு. ஓகே, பட் திஸ் இஸ் 1 2 3 4th. ஸோ the value at fourth position is going to be 82. அதே மாதிரி வேல்யூ at third position, ஸ்கோர்ஸ்ல வந்து தேர்ட் பொசிஷன்ல வந்து 7. வெரி குட். ஆனா வந்து என்னோட பொசிஷன் 3, ஆனா என்னோட இண்டெக்ஸ் 2 இருந்தா தான் ஐ கேன் ஆக்சஸ் தி தேர்ட் பொசிஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு அரேவை டிராவர்ஸ் பண்ணணும்னா we use for loop. நேத்து வந்து for loop பார்த்திருப்பீங்க. we use for loop. ஓகே, நான் ஒரு வேரியபிள் வந்து 0ல ஸ்டார்ட் இனிஷியலைஸ் பண்றேன். 5 வரைக்கும் எனக்கு அந்த லூப் ரன் ஆகும். இப்போ மார்க்ஸ் ஆஃப் i, இந்த ஐங்கிற ஃபர்ஸ்ட் ஐங்கிற வேல்யூ எனக்கு என்ன? 0. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் ஆஃப் 0 என்ன? 98. கரெக்ட். அடுத்த ஐட்ரேஷன் i is equal to 1 மாறும். Marks of 1. Okay, excuse me, Ka. Yes, da. Can you please increase the code size, Ka? Which means font size of the code. Code. Okay, fine. Okay, is it now okay? Or still more? Okay, I think okay, Ka. Okay, fine. Okay, now I'll increase some more. Okay. So it's starting from 0. இப்போ marks of 0 எனக்கு என்ன print ஆயிருக்கு? 98. So marks of 0 எனக்கு value 98. So 98 will get printed. அடுத்து வந்து i is equal to 1ங்கிற வேல்யூ வரும். So marks of 1 78 will get printed. So இந்த மாதிரி தான் நம்ம ஒரு அரேஸ்ல இருக்கிற வேல்யூஸை வந்து traverse பண்ணி print பண்ணுவோம். So understood? So shall we run and see whether it is correct? Yeah, we have already run it. See? Okay, see here. Value at fourth position is, as you all said, it is 82. Value at third position in scores array, it is 7. இப்போ நம்ம ரெண்டு அரேவையும் வந்து for loop வச்சு traverse பண்ணி we have printed all the values. Okay, இதுதான் வந்து single dimensional arrayயோட initializing, traversing and accessing and declaration. Okay, இதுல ஏதாச்சும் doubts இருக்கா யாருக்காவது? Next multidimensional array போலாமா? Yes, Ka.
எஸ் கா. ஓகே ஃபைன். எஸ்கா. ஓகேடா. இப்போ மல்டி டைமென்ஷனல் அரே as I already said நான் 2 dimensional array இங்க வந்து இனிஷியலைஸ் டிக்ளேர் பண்ணிருக்கேன். so I am using 2 brackets. இங்க 10 20 ன்னு கொடுத்திருக்கிறது எனக்கு 10 rows 20 columns. ஓகே, இப்போ ரெண்டு விதமா நான் இனிஷியலைஸ் பண்ணலாம். லாஸ்ட் ப்ரோக்ராம்ல நான் எப்படி இனிஷியலைஸ் பண்ணேன், ஒவ்வொரு இண்டெக்ஸையும் யூஸ் பண்ணி வேல்யூ கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணேன். பட் அப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம். இன்னொரு விதமா நம்ம எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம்னா, ஃபார் சிங்கிள் டைமென்ஷனல் அரேக்கே சொல்றேன், int array is equal to just நீங்க வந்து ரெண்டு curly brackets குள்ள you can give some value. இப்படி நீங்க கூட டிக்ளேர் பண்ணலாம் ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேவை. ஓகேவா? this initialization is also possible. இப்படி அரேவை வச்சு இனிஷியலைஸ் பண்ணலாம், இல்ல ஒரு நார்மல் curly brackets வச்சு நீங்க வேல்யூஸை போட்டுட்டாலும் it will take consecutive memory locations. okay, this initialization is also possible. இப்போ நான் ரெண்டு விதமாவும் இங்க இனிஷியலைசேஷன் காமிச்சிருக்கேன். ஸோ அரே ஆஃப் 0 அப்படிங்கிறதுல 10th வேல்யூ போட்டிருக்கேன். அப்படின்னா இங்க இவ்வளோ ரோஸ் கூட வேண்டாம், we can take it as 2 rows and 2 columns. ஓகே, இப்போ 2 rows 2 columnsனா எனக்கு என்ன வரும், see 0 1 2 0 1 2 என்ன ஆக்சஸ் பண்ணியிருக்கோம், 0th row 0th column, ஃபர்ஸ்ட் வந்து ரோ செகண்ட் காலம். ஸோ 0th row 0th columnல எனக்கு என்ன வேல்யூ நான் அசைன் பண்ணியிருக்கேன், 10. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அதே மாதிரி அதை எப்படி பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா, அரே நேம் ரெண்டு பிராக்கெட்ஸ்குள்ள ரோ நம்பர் காலம் நம்பர் கொடுத்து ஐ கேன் பிரிண்ட். ஸோ இன்னொரு இனிஷியலைசேஷன் நான் எப்படி சொன்னேன், we can use curly brackets to initialize. ஸோ curly brackets வந்து இது டோட்டல், இந்த வெளியே இருக்கிற அவுட்டர் curly brackets வந்து டோட்டல் எலிமெண்ட்ஸை வந்து என்க்ளோஸ் பண்றதுக்கு, இந்த உள்ள இருக்கிற ஒரு curly bracketsோட வேல்யூஸ் என்னன்னா ஒரு ரோவோட வேல்யூ. ஸோ 1 2 அப்படிங்கிறது ஒரு ரோ, 3 4ங்கிறது நெக்ஸ்ட் ரோ. ஓகே, ஸோ இதோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் எப்படி இருக்கும், இது 0th ரோ, இது ஃபர்ஸ்ட் காலம், இது 0th காலம், இது ஃபர்ஸ்ட் ரோ. ஓகே, இப்போ இதை நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு, இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, ஆக்சஸிங்கும் இண்டெக்ஸ் மூலமா எப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ டிராவர்ஸ் நேற்று நீங்க பார்த்துருப்பீங்க, நெஸ்டட் லூப்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த நெஸ்டட் லூப்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு 2 dimensional அரேவை டிராவர்ஸ் பண்றதுக்கு நமக்கு நெஸ்டட் லூப்ஸ் இட்ஸ் மேண்டேட்ரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் i is equal to 0, i வேல்யூ எனக்கு என்ன இருக்கு 0. இப்போ j வேல்யூவும் எனக்கு 0க்கு நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே 2 வரைக்கும் டிராவர்சல் நடக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஐ நோ நான் இங்க வந்து உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் டைரக்டா 2 கொடுத்துட்டேன். ஏன்னா ஆப்வியஸா அது 2 row 2 column தான் அப்படிங்கறக்காக. ஸோ இங்க வந்து 2ங்கிறது எவ்வளோ ரோஸ் இருக்கோ அவ்வளோ இங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ஏன்னா this i loop will represent loop through number of rows, this j loop is for looping through columns. columns லூப் பண்றது தான் இந்த j loop. இப்போ எனக்கு 2 rows 2 columnsங்கறனால இங்கேயும் 2 கொடுத்துறேன், இங்கேயும் 3 கொடுத்துறேன். இதே எனக்கு 2 rows 3 columnsனா இந்த i loopல வந்து i less than 2 கொடுப்பேன், j less than 3 கொடுப்பேன். ஏன்னா எனக்கு 3 columnsமே லூப் ஆகணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ணிருக்கோம், first thing a 2D array of ij. இப்போ i value 0, j value 0. எனக்கு first என்ன print ஆகும், 1 will get printed. next j check பண்ணும், j என்ன ஆகுது, increment ஆகுது, j value now becomes 1. okay, so j value now becomes 1 but i value is still 0. அப்படின்னா எனக்கு அடுத்து என்ன print ஆகும், 0th row first column 2 print ஆகும். correct, இப்போ அடுத்து j increment ஆகுது, j value என்ன ஆகுது 2 ஆகுது. 2 less than 2 இல்ல, 2 is equal to 2 but 2 less than 2 இல்ல, condition fail ஆகறனால again it goes to i plus plus. இப்போ i value 0 இருக்கு, now i value becomes 1, again j value becomes 0. okay, இப்போ என்ன print ஆகும், first row 0th column, correctா, first row 0th column, this again j will get incremented, now 4 will get printed. so எனக்கு என்ன print ஆகும்னு பார்த்தலாமா. see, நான் ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்ட் பண்ணிருக்கேன், array of 0 ஓட வேல்யூ 10 எனக்கு வந்துருச்சு. இது வந்து ஒரு இண்டெக்ஸ் வச்சு மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ஒரு டோட்டல் எல்லா 2 dimensional எலிமெண்ட்ஸையும் டிராவர்ஸ் பண்றதுக்காக நான் 2 ஃபார் லூப்ஸ் போட்டு ஐ எம் ஜஸ்ட் டிராவர்சிங் இட். ஓகே, சொன்ன மாதிரி 1 2 3 4 வந்துருச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் one single dimension and multi dimensional arrayயோட டிக்ளரேஷன், இனிஷியலைசேஷன், ஆக்சஸிங், டிராவர்சல் எல்லாமே முடிஞ்சது. நெக்ஸ்ட்
next we are going to see about methods. மெத்தட்ஸ்னா என்ன நேத்தே பார்த்திருப்போம். ஒரு சர்டைன் டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு சில கோடை மட்டும் ஒரு குரூப்பா நம்ம வந்து we will group it together to perform a certain task. இப்போ மினிமம் எலிமெண்ட் கால்குலேட் பண்றது ஒரு சர்டைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த கோடை மட்டும் தனியா ஒரு மெத்தட்ல போடுவோம். இப்போ மறுபடியும் வந்து மேக்ஸிமம் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிற ஒரு கோடிங்கை வந்து தனியா குரூப் பண்ணுவோம். எல்லா கோடிங்கும் வந்து ஒரே மெத்தட் கீழே இருந்ததுன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஸோ அந்த காம்ப்ளெக்சிட்டியை கம்மி பண்றதுக்கு வி யூஸ் மெத்தட்ஸ். அண்ட் ஒரு கோடை வந்து நான் 4 தாட்டி எனக்கு என் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா 4 தாட்டி அந்த கோடை ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரே கோடை நான் மெத்தட்ல ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அந்த மெத்தடை 4 தாட்டி கால் பண்ணாலே எனக்கு போதும். ஸோ தீஸ் ஆர் தி யூசஸ் ஆஃப் மெத்தட்ஸ். காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் பண்றதுக்கு, கோடை ரீயூஸ் பண்றதுக்கு. அந்த மெத்தட்ஸ்ல வந்து நான் அரேவை எப்படி இன்புட்டா கொடுக்குறேன், அரேவை எப்படி அவுட்புட்டா வாங்குறேன் அப்படிங்கிற கோடிங் நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே, ஓகே. see this is the main function. மெயின் ஃபங்க்ஷன் எது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் மெயின் ஃபங்க்ஷன். டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எனக்கு இங்க அரே நேம். ஓகே, அதுல வந்து நான் ஒரு 5 வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுல இந்த ப்ரோக்ராமோட மெயின் கான்செப்ட் என்னன்னா எனக்கு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். இங்க நான் டெம்பரேச்சரை இன்டீஜர் வேல்யூஸா எடுத்துட்டேன். ஸோ இங்க இன்டீஜர் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு லார்ஜ்ங்கிற வேரியபிள்ல எனக்கு இந்த அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸோட லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து ஸ்டோர் ஆகணும். அந்த லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்றதுக்கு மேக்ஸிமம் எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ற கோடுக்காக நான் ஒரு மெத்தட் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மெத்தட்ல வந்து நான் என்ன பாஸ் பண்றேன். இப்போ எனக்கு ஒரு மெத்தடுக்கு வந்து ஒரு அரேவை வந்து பாஸ் பண்ணணும்னாலும் ரிட்டர்ன் பண்ணணும்னாலும் அதோட நேம் மட்டும் நான் கொடுத்தா போதும். நான் பாஸ் பண்றப்ப என்ன கொடுக்குறேன், மேக்ஸ் டெம்ப் அப்படிங்கிறது என்னோட நேம் ஆஃப் தி மெத்தட். ஓகே, டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அரே. ஸோ அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிற அரே நேம் மட்டும் கொடுத்தா போதும் இங்க. பட் இன் மெத்தட் டிக்ளரேஷன், ஓகே, இங்க எனக்கு என்ன வாங்குறேன், இங்க எனக்கு டெம்பரேச்சர்ங்கிற அரே வந்து இங்க நான் ரிசீவ் பண்றேன். ரிசீவ் பண்ணும்போது ஒரு அரேவை ரிசீவ் பண்ணும்போது எனக்கு ஆப்வியஸா எனக்கு அரே டிக்ளரேஷன் இங்க இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மெத்தட் டிக்ளரேஷன்ல வந்து இன்ட் தி ஸ்கொயர் பிராக்கெட் இஸ் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் அரே, டெம்ப் அப்படிங்கிறது அரே நேம். இந்த டெம்பரேச்சருங்கிற அரேவை நான் பாஸ் பண்றேன். இங்க டெம்ப் அப்படிங்கிற ஒரு அரேல வாங்கிக்கிறேன். இங்க ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் மேக்ஸ் அப்படின்னு. இந்த லென்த் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பில்ட் இன் ஃபங்க்ஷன். இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா லென்த் ஆஃப் தி அரே எடுத்துக்கும். லென்த்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இன் அன் அரே தான் நம்ம லென்த்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெம்பரேச்சரோட லென்த் என்ன, 5. டெம்ப்ல இந்த டெம்பரேச்சரோட வேல்யூஸ் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த டெம்போட வேல்யூ ஆப்வியஸா 5. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து 5th எலிமெண்ட் வரைக்கும் எனக்கு டிராவர்ஸ் பண்ணிட்டே போகும். இங்க என்ன போட்டிருக்கேன், டெம்ப் ஆஃப் i. ஓகே, டெம்ப் ஆஃப் i, டெம்ப் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஐங்கிற வேல்யூ 0. டெம்ப் ஆஃப் 0ல எனக்கு என்ன இருக்கு, 67 இருக்கு. மேக்ஸ்ல என்ன ஸ்டோர் பண்ணிருக்கேன், 0. 67 greater than 0, obviously it is true. ஸோ இப்போ மேக்ஸ் வேல்யூல எனக்கு என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், 67 ஸ்டோர் ஆயிருக்கும். மறுபடியும் இந்த ஃபார் லூப். இப்போ i is equal to 1 ஆகுது. i is equal to 1ல எனக்கு என்ன வேல்யூ, 89. இப்போ நெக்ஸ்ட் என்ன செக் பண்றோம், 89 greater than மேக்ஸ். மேக்ஸோட வேல்யூ இப்போ என்ன, 67. ஸோ மேக்ஸோட வேல்யூ இப்போ என்ன ஸ்டோர் ஆகும், 89ங்கிற வேல்யூ தான் எனக்கு மேக்ஸ்ல ஸ்டோர் ஆகும். ஸோ இதே மாதிரி இந்த ஃபுல் அரேவை டிராவர்ஸ் பண்ணுவோம். இதுல இருக்கிற கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் தான் எனக்கு இப்போ மேக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். கரெக்டா? ஓகே, இப்போ இந்த வேல்யூ தான் எனக்கு லார்ஜ்ல ஸ்டோர் ஆகணும். ஸோ எனக்கு என்ன பண்றேன், இந்த மேக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ இந்த ஃபார் லூப் முடிஞ்சிருச்சுனாலே எனக்கு மேக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல வந்து ஐ வில் கெட் தி லார்ஜஸ்ட் வேல்யூ. இப்போ இந்த லார்ஜஸ்ட் வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணேன்னா எனக்கு இந்த மேக்ஸ்ங்கிற வேல்யூ எங்க ரிட்டர்ன் ஆகும், இங்க ரிட்டர்ன் ஆகும். ஸோ எனக்கு இப்போ லார்ஜ்ல வந்து மேக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அது லார்ஜ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு இதுல எது லார்ஜஸ்ட் வேல்யூ, ஆப்வியஸ்லி இட் வுட் பிரிண்ட் 98. ஓகே, see here larger value is 98. இங்க என்ன பண்ணிருக்கோம், ஒரு மெத்தட்க்கு வந்து ஒரு அரேவை பாஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ பாசிங் an array to a method பார்த்தாச்சு. இப்போ ஒரு மெத்தட்ல இருந்து எப்படி ஒரு அரேவை ரிட்டர்ன் பண்ணலாம்னு பார்க்கலாம். see ஒரு சிம்பிள் ஸ்மால் ப்ரோக்ராம். இங்க எனக்கு அரேன்னு ஒரு அரேங்கிறது நேம் ஆஃப் தி அரே. அரேன்னு ஒரு அரேவை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இங்க எந்த வேல்யூஸ்மே இல்லை. இதுக்கு பதிலா நான் ஒரு
மெத்தடை கால் பண்றேன், நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்றேன். அந்த மெத்தட்ல நான் ஒரு அரேவை வந்து டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த வேல்யூ வந்து எனக்கு இந்த அரேல ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த அரேவை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணணுமா? ஸோ ரிட்டர்ன் பண்றதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த அரே நேம் மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஸோ ரிட்டர்ன் மார்க்ஸ் அப்படிங்கும் போது எனக்கு இந்த அரேயோட வேல்யூஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ நான் இந்த அரேவை லூப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், மார்க்ஸ்ல இருக்கிறது தான் பிரிண்ட் ஆகும். பிகாஸ் மார்க்ஸ்ங்கிற அரே தான் எனக்கு ரிட்டர்ன் ஆகி அரேல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அரேவை டிராவர்ஸ் பண்ணனா ஆப்வியஸ்லி இட் இஸ் மீனிங் தட் ஐ எம் டிராவர்சிங் திஸ் அரே. ஸோ எனக்கு இந்த வேல்யூஸ் அப்படியே பிரிண்ட் ஆகும். See here, see 67, 87, 98, 57 and 100. So this is nothing but passing an array to method, returning an array from method. ஒரு மெத்தடுக்கு எப்படி நம்ம அரேவை வந்து இன்புட்டா கொடுக்குறோம், ஒரு மெத்தட்ல இருந்து அவுட்புட்டா எப்படி அரேவை வந்து கொடுக்குறோம்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், அரேஸ்ல சில பில்ட்-இன் மெத்தட்ஸ் இருக்கு. அந்த பில்ட்-இன் மெத்தட்ஸ் வந்து java.util.package அப்படி பில்ட்-இன் மெத்தட்ஸ் நேத்தே பார்த்திருப்பீங்க. ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மெத்தட் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம், டு ரெடியூஸ் தி ப்ரோக்ராமிங் எஃபர்ட். அந்த மாதிரி ஆல்ரெடி ப்ரீ ப்ராசஸ்டு மெத்தட் எல்லாம் வந்து எனக்கு ஜாவால வந்து யூட்டில் அப்படிங்கிற பேக்கேஜ்ல இருக்கும். அந்த பேக்கேஜை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன் என் கோட்ல அப்படின்னா அதுல இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் ஐ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஃபார் எக்ஸாம்பிள், see here. So if you have any doubt, stop me there டா. ஏதாச்சும் புரியலனா என்னை அங்கே ஸ்டாப் பண்ணுங்க. So see, okay. So java.util அப்படிங்கிறது பேக்கேஜ், அரேஸ் அப்படிங்கிறது எனக்கு அந்த பேக்கேஜ்ல இருக்கிற ஒரு கிளாஸ். ஸோ அரேஸ் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள எனக்கு நிறைய பில்ட்-இன் மெத்தட்ஸ் இருக்கும். அந்த பில்ட்-இன் மெத்தட்ஸ் நான் ஆக்சஸ் பண்ணணும்னா நான் இந்த கிளாஸ் நேமை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இங்க ஒரு நிறைய பில்ட்-இன் மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ டைம் கன்ஸ்ட்ரெயின்னால நான் ஒரு 3 மெத்தட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது வந்து நான் ஒரு அரே டிக்ளேர் பண்ணிட்டேன், இனிஷியலைஸும் பண்ணியாச்சு. இது ஜஸ்ட் நார்மல் பிரிண்டிங், ஃபார் லூப் யூஸ் பண்ணி டிராவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்றேன். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸ்ல பார்த்தோம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் என்னோட பில்ட்-இன் மெத்தட் யூஸ் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு யூஸ் மை கிளாஸ் நேம். ஸோ அரேஸ் அப்படிங்கிறது இந்த பேக்கேஜ்ல இருக்கிற ஒரு கிளாஸ் which contains several built-in methods. ஸோ அந்த கிளாஸ் நேம் டாட் சார்ட் அப்படிங்கிறது ஒரு பில்ட்-இன் மெத்தட் நேம். அரே, இந்த அரே நேமை இங்க பாஸ் பண்றோம். இப்போ சார்ட்னா என்ன பண்ணும், பை டிஃபால்ட் இட் வில் சார்ட் மை அரே இன் அசெண்டிங் ஆர்டர். ஓகே, ஸோ இதுதான் வந்து சார்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட், அந்த சார்ட்டட் அரேவை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அரேஸ் டாட் ஃபில், அரேஸ் அப்படிங்கிறது கிளாஸ் நேம், ஃபில் அப்படிங்கிறது இட் இஸ் மை பில்ட்-இன் மெத்தட். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அரேல இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்கும் எனக்கு 10ஆல ஃபில் ஆகும். திஸ் இஸ் மை ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் அரேஸ் டாட் ஃபில். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுதான் ஒரிஜினல் அரே. சார்ட்டட் அரே வந்து அரேஸ் டாட் சார்ட்னு கொடுத்தோன்னே எனக்கு சார்ட் ஆயிருச்சு. இப்போ அரே ஃபில்டு வித் அ பர்டிகுலர் வேல்யூ. இப்போ இங்க வந்து நான் 10 கொடுத்துருக்கனால எனக்கு எல்லா இதுவும் 10 ஆயிருச்சு. இப்போ நான் 5 கொடுத்துருக்கேன்னா எனக்கு இந்த எல்லா வேல்யூலையுமே வந்து ஓகே, லெட் இட் லோட். ஸோ இப்போ இங்க அரேல வந்து எல்லா வேல்யூஸ்லயும் நான் வந்து 5 ஃபில் ஆயிரும் எனக்கு. ஓகே, இஃப் ஐ கிவ் 5 ஹியர். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பில்ட்-இன் மெத்தட் பார்க்கணும் அப்படின்னா காப்பி ஆஃப். காப்பி ஆஃப் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பில்ட்-இன் மெத்தட். இந்த பில்ட்-இன் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அரேல இருந்து எவ்வளோ எலிமெண்ட்ஸை காப்பி பண்ணணும் அப்படின்னு காப்பி பண்ணி எனக்கு இன்னொரு அரேல வந்து அதை ஸ்டோர் பண்ணும். இப்போ காப்பி அப்படிங்கிறது எனக்கு ஒரு அரே நேம், அரேஸ் அப்படிங்கிறது கிளாஸ் நேம், காப்பி ஆஃப் அரே. அரேல என்ன ஆல்ரெடி இருக்கு, 10 10 10 இருக்கா, 10 வேல்யூஸ் 10 இருக்கா. இதுல இருந்து எனக்கு ஒரு புது அரே கிரியேட் பண்ணி காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட் 5 எலிமெண்ட்ஸ் மட்டும் காப்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த காப்பி அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் 10 மட்டும் காப்பி ஆயிருக்கு. இதே நான் இங்க வந்து 10 அப்படின்னு கொடுத்தேன்னா அரேஸ் டாட் காப்பி ஆஃப் ஏஆர் கமா 10 அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த காப்பியோட சைஸ் வந்து இட் வுட் பி 10. இந்த அரேல இருந்து 10 வேல்யூஸ்மே காப்பி ஆயிருக்கும். இதே எங்க நான் 20 கொடுத்தேன் அப்படின்னா இந்த 10 அப்படியே இங்க காப்பி அப்படிங்கிற அரேல காப்பி ஆயிரும். மீதி 10 வேல்யூஸ்க்கு நம்ம என்ன வேல்யூ வேணாலும் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்க நான் 5ன்னு சேஞ்ச் பண்ணி கொடுத்தனால எனக்கு இந்த ஃபில் அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ணி கொடுத்துருச்சு, எனக்கு 5 எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நான் 5 அப்படிங்கிற இங்க சைஸ் 5ன்னு கொடுத்துருக்கனால எனக்கு காப்பியோட
சைஸ் வந்து 5 தான் இருக்கு. இப்போ நான் 6 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்க 6 வரைக்கும் டிராவல் பண்ணணும். ஸோ இப்படி கொடுத்தேன்னா எனக்கு வந்து சி 6 வேல்யூஸ் 1 2 3 4 5 6 இது வந்து சைஸ் ஆஃப் தி நியூலி கிரியேட்டட் அரே எதுல இருந்து காப்பி பண்ணணும். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் built-in methods we have in java.util.arrays package. இப்போ இந்த ஜாவா இதை நான் இம்போர்ட் பண்ணாதான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டியில யூஸ் பண்ண முடியும். இதை நான் இம்போர்ட் பண்ணாம நான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டியில யூஸ் பண்ணேன்னா for sure see I'm getting an error. arrays அப்படிங்கிறது we cannot find symbol அப்படின்னு வரும். ஸோ இதே வந்து நான் இந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணா மட்டும்தான் I'll not get an error, I'll get an answer. 1 second. See, நான் import பண்ணிட்டேன். import பண்ணனால I'm getting a correct output. Okay. So this is nothing but built-in methods in Java. Okay. So this is about arrays. Okay. Next வந்து array listங்கிற கான்செப்ட்டுக்கு போறோம். array list அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா நம்ம arrays பார்த்தோம் we have fixed length in arrays. இப்போ எனக்கு 7 அப்படிங்கிறது தான் வந்து நான் டிக்ளரேஷன் அப்போ 7 சைஸ் தான் கொடுத்துருக்கேன்னா என்னால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா நான் ஒரு புது அரே கிரியேட் பண்ணி தான் வந்து ஐ ஹாவ் டு காப்பி ஆல் தீஸ் 7 எலிமெண்ட்ஸ் இன் தட். ஸோ அப்படிதான் என்னால் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு டிராபேக்காக நான் அரே லிஸ்ட்டுங்கிற கான்செப்ட் தான் எவால்வ் ஆயிருக்கு. அரே லிஸ்ட்டை வந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா ரீசைசபிள் அரே அப்படின்னு நான் சொல்லலாம் அரே லிஸ்ட்டை. இப்போ எப்படி எனக்கு அரேக்கு ஒரு டிக்ளரேஷனுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கோ அதே மாதிரி எனக்கு அரே லிஸ்ட்டுக்கும் ஒரு டிக்ளரேஷனுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம அரே லிஸ்ட் வந்து எங்க இருந்து எவால்வ் ஆயிருக்கு ஒரு சின்ன ஜிஸ்ட் பார்த்துக்கலாம். கிளாஸ்னா என்ன, இன்டர்ஃபேஸ்னா என்ன, எக்ஸ்டெண்ட், இம்ப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் ஃபியூச்சர் செஷன்ஸ்ல பார்ப்போம். இப்போ கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க்னா எப்படி எனக்கு java.util அப்படிங்கிற பேக்கேஜ்ல வந்து அரேஸ்ங்கிற கிளாஸ்ல எனக்கு நிறைய பில்ட்-இன் மெத்தட்ஸ் இருந்ததோ அதே மாதிரி இந்த கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்ல நிறைய ப்ரீ பேக்கேஜ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்னன்னு. ஸோ எனக்கு கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க்ல வந்து நிறைய ஆல்ரெடி ப்ராசஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது மெயினா எதுக்காக அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டு ரெடியூஸ் ப்ரோக்ராமிங் எஃபர்ட். ஒரு ப்ரோக்ராமருக்கு வந்து ஈஸியா ஒரு ஸ்கிராச்ல இருந்து ஒரு கோட் எழுதணும்னா எவ்வளவு கஷ்டம். இப்போ டைரக்டா எனக்கு கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அரே லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. அரே லிஸ்ட்டை வந்து நம்ம டைனமிக் அரேன்னு சொல்லுவோம். ஸோ அரே லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கு. அப்படிங்கும் போது நம்ம டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் ரெடியூசஸ் ப்ரோக்ராமிங் எஃபர்ட். ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க் வந்து ப்ரோக்ராமிங் எஃபர்ட் ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஈஸியா டேட்டா மேனேஜ் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அரே லிஸ்டோட டிக்ளரேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ முதல்லலாம் நான் அரே லிஸ்ட்டை எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா இட் வுட் பி இன் நான் ஜென்ரிக் வே. நான் ஜென்ரிக் வேனா நம்ம எந்த டைப்பும் ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். இப்போ அரேல எப்படி நம்ம வந்து டபுள் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணா அந்த அரேல டபுள் வேல்யூஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து நமக்கு எந்த ஜென்ரிக் டைப்பும் இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம அரே லிஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி அரே லிஸ்ட் நேம் யூஸ் பண்ணி நியூ அரே லிஸ்ட் அப்படிங்கிறது தான் இது. முதல்ல ஓல்ட் நான் ஜென்ரிக் அரே லிஸ்ட் இப்படிதான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். பட் இதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, டிடிஎஸ் ஒர்க் அப்படின்னா நம்ம என்ன வேல்யூ ஆட் பண்ணாலும் அதை வந்து டைப் காஸ்ட் பண்ணணும். இப்போ நான் 100 ஸ்ட்ரிங் வேல்யூஸ் ஆட் பண்றேன் இந்த அரே லிஸ்ட்ல அப்படின்னா எனக்கு 100 டைம்ஸ் நான் வந்து ஒவ்வொரு வேல்யூவா டைப் காஸ்ட் பண்ணணும். டைப் காஸ்டிங்னா ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்றது தான் டைப் காஸ்டிங்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஸ்ட்ரிங் வேல்யூஸ் ஆட் பண்ணணும்னா ஒவ்வொரு வேல்யூவையும் அது ஸ்ட்ரிங் டைப்பா டைப் காஸ்ட் பண்ணணும். ஸோ ஆப்வியஸா இட் இஸ் டைம் கன்சியூமிங். ஸோ அதனால இப்போ இது வந்து இட் இஸ் நாட் இன் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜென்ரிக் அரே லிஸ்ட் தான் இப்போ நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நம்ம டேட்டா டைப் எப்படி வந்து அரேக்கு ஸ்பெசிஃபை பண்ணுவோமோ அரே லிஸ்ட்டுக்கு வந்து ஜென்ரிக் டைப் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இந்த ஜென்ரிக் டைப் வந்து ஆங்குலர் பிராக்கெட்ஸ்குள்ள என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் இந்த அரே லிஸ்ட்ல அப்படிங்கிறதுக்காக இன்டீஜர் ஐ ஷுட் பி இன் கேபிட்டல், இட் ஷுட் பி என்க்ளோஸ்ட் வித் இன் ஆங்குலர் பிராக்கெட்ஸ். இதுதான் வந்து டிக்ளரேஷன் ஆஃப் அரே லிஸ்ட். ஓகே. ஸோ இதே ஸ்ட்ரிங் அப்படின்னா எஸ் ஷுட் பி இன் கேபிட்டல், ஸ்ட்ரிங் அப்படின்னு இந்த ஆங்குலர் பிராக்கெட்ஸ்குள்ள கொடுத்துட்டோம்னா இந்த அரே லிஸ்ட்குள்ள ஸ்ட்ரிங் வேல்யூஸ் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த அரே லிஸ்ட்ல வந்து இன்டீஜர் வேல்யூஸ் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். As usual, new is used for memory allocation. This array list is the class name. இங்க பார்த்தோம் இல்லையா? So it is a class name. அதே மாதிரி generic type specify பண்ணி ஒரு parenthesis. இதுதான் வந்து declaration of array list. இந்த மாதிரி declare பண்ணாதான் we can use array list in our program. Okay. Now the last slide. இந்த அரே லிஸ்ட்ல நம்ம எப்படி வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம் அதெல்லாமே இப்ப பார்க்கலாம். ஓகே.
இட்ஸ் வெரி இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்னா நம்ம அதை அரே லிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த நான் அரேஸ்க்கு சொன்ன மாதிரியே தான் நான் வந்து இந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஐ கேன் யூஸ் தி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் அரே லிஸ்ட். இப்போ அரே லிஸ்ட் நான் டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு சின்டாக்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட் திஸ் அரே லிஸ்ட், மை நேம் ஆஃப் தி அரே லிஸ்ட் இஸ் டிபார்ட்மெண்ட், தட் இஸ் கோயிங் டு ஹோல்ட் தி வேல்யூஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் மட்டும்தான் ஸ்டோர் ஆக போகுது. இப்போ நான் ஒரு வேல்யூவை ஆட் பண்ணணும்னா அரேல என்ன பண்ணுவேன், இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணுவேன். பட் இங்க அதெல்லாம் தேவையில்லை. அரே லிஸ்டோட நேம் டாட் ஆடுங்கிறது பில்ட்இன் ஃபங்க்ஷன் அரே லிஸ்ட்ல இருக்கும். ஸோ டாட் ஆட்னு கொடுத்து எந்த வேல்யூ நான் ஆட் பண்ண போறேங்கிறத மட்டும் இந்த பேரந்தசிஸ்குள்ள ஸ்பெசிஃபை பண்ணிட்டா போதும். எனக்கு இப்போ சிஎஸ்சிங்கிறது ஒரு அரே லிஸ்ட்குள்ள இருக்கும். ஓகே, ஒரு அரே லிஸ்ட்குள்ள இப்போ என்ன சிஎஸ்சிங்கிறது இருக்கும். அடுத்து வந்து இசிஇ. ஸோ இந்த மாதிரி ஒரு n நம்பர் ஆஃப் எவ்வளோ ஆட் பண்ணுறதுனாலும் நான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 6 வேல்யூஸ் ஆட் ஆயிரும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், டிபார்ட்மெண்ட்ஸ் டாட் சைஸ். இப்போ சைஸ் அப்படின்னு இருக்கிறதும் எனக்கு ஒரு எப்படி டாட் ஆட் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷனோ அரே லிஸ்ட்ல, அதே மாதிரி சைஸ் அப்படிங்கிறதும் எனக்கு எவ்வளோ ஆட் ஆயிருக்கோ அவ்வளோ சைஸ் கொடுக்கும். ஸோ இப்போ எனக்கு சம்படி சேமி வாட் இஸ் மை சைஸ் ஆஃப் தி அரே லிஸ்ட் நவ். என்னோட சைஸ் ஆஃப் அரே லிஸ்ட் என்னவா இருக்கும்? 6. Because I have, very good, because I have added 6 elements in the array list. Okay டா, இங்க நான் எங்கேயுமே சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணல, பாத்தீங்களா? நான் எங்கேயுமே சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணல. அதுதான் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீசைசபிள் அரேன்னு அதனால தான் சொல்றேன். ஓகே, ஸோ 6. இப்போ வந்து எனக்கு இன்னொரு கெட் அப்படிங்கிறது, இந்த 0ங்கிறது ஆப்வியஸா இண்டெக்ஸ் வேல்யூ தான். கெட் ஆஃப் 0 அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ கெட் ஆகும், which is CSC. ஓகே, அடுத்து செட்டுங்கிறது பில்ட்இன் மெத்தட் தான். செட் அப்படின்னா நார்மல் மீனிங் என்ன, ஒரு விஷயத்துக்கு பதிலாக இன்னொரு விஷயத்தை செட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது பொசிஷன். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, இசிஇ இருக்கு. ஸோ இசிஇக்கு பதிலாக என்ன நான் செட் பண்ண சொல்லியிருக்கேன், மெக் அப்படின்னு செட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்னோட அரே லிஸ்ட் எப்படி இருக்கும், சிஎஸ்சி, இசிஇக்கு பதிலாக மெக்கு, பிஎம்இ, ட்ரிபிள்இ, சிவில், ஐடின்னு இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் செட். அடுத்து நான் 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ்ங்கிறது எனக்கு ஒரு பில்ட்இன் மெத்தட் தான். ஸோ எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க அரே லிஸ்டோட கோடிங்ஸ் எல்லாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த சிஎஸ்சி ரிமூவ் ஆயிரும். சிஎஸ்சி ரிமூவ் ஆயிடுச்சுன்னா எனக்கு இப்போ என்னோட சைஸ் வந்து ஆப்வியஸா 6ல இருந்து 5 மாறிடும். ஸோ ஆட் பண்ண க்ரோ ஆயிட்டே இருக்கும் அரே லிஸ்டோட சைஸ். ரிமூவ் பண்ண ஷ்ரிங்க் ஆயிட்டே இருக்கும். ஸோ இட் ஆட்டோமேட்டிக்கலி க்ரோஸ் இன் சைஸ் அண்ட் ஷ்ரிங்க்ஸ் இன் சைஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் வந்து டிராவர்ஸ் பண்ணியிருக்கேன் ஆஸ் யூஷுவல் ஃபார் லூப். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சி சைஸ் ஆஃப் அரே லிஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி 6, அதை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 2 டபுள் கோட்ஸ், ஐ மீன் டபுள் பிராக்கெட்ஸ்குள்ள, ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள மை எலிமெண்ட்ஸ் காட் பிரிண்டட். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் வந்து கெட் ஆஃப் 0 ஆக்சஸ் பண்ணியிருக்கேனா. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன, சிஎஸ்சி. இப்போ நான் இசிக்கு பதிலாக மெக்கை செட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க பாருங்க, இப்போ வந்து இசிக்கு பதிலாக மெக் அப்படின்னு எனக்கு செட் ஆயிடுச்சு. நவ் ஐ ஹவ் ரிமூவ்டு 0th எலிமெண்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ சிஎஸ்சி எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸா எனக்கு சைஸ் என்ன, 5 சைஸ் மாறிடும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு சிஎஸ்சி ரிமூவ் ஆன அரே லிஸ்ட், ஃபைனல் அரே லிஸ்ட் பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஆப்வியஸா நான் எப்படி நார்மல் அரேக்கு டிராவர்ஸ் பண்ணுவேனோ அதே மாதிரி ஐ எம் ஆக்சஸிங் யூசிங் கெட் அப்படிங்கிற, இங்க நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா கெட் ஆஃப் இண்டெக்ஸ்னு, அதே மாதிரி யூஸ் பண்ணி ஃபார் லூப்ல டிராவர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ we have printed the individual values in the array list. So this is about arrays and array list today's session. Okay, now a small question and answer, I mean quiz time. Okay, இப்போ எல்லாரும் என்ன பண்ணுங்க, www.slido.com. okay, www.slido.com போய்க்கோங்க. ஓகே, have you all gone? இப்போ இந்த கோடை என்டர் பண்ணுங்க, 995143 அப்படிங்கிற கோடை என்டர் பண்ணுங்க. Have you all gone? அக்கா கோட் இன்னொரு சொல்லுங்கக்கா. 995143. 995143.
Okay. Let's wait till 6:50. Okay, எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இட்ஸ் நான் டீச் பண்ணதுலேருந்து ரொம்ப பேசிக்ஸாக தான் கொஷின் இருக்கும். எல்லாருமே யூ ஷுட் ஸ்கோர் ஃபுல் மார்க். ஓகே, ஸோ இட்ஸ் அ வெரி பேசிக் குவிஸ். நான் டீச் பண்ணதுலேருந்து மட்டும்தான் இருக்கு. ஸோ எவ்ரிபடி ஏதோ ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணாமல் கரெக்டான ஆன்சர் பார்த்து கிளிக் பண்ணுங்க. லெட்ஸ் see who's becoming the topper and we'll acknowledge them in the last day. Okay. அக்கா நேத்து மாதிரி கொஸ்டின் மீட்ல வருமா இல்ல அதுலயே வருமாங்கக்கா? இதுலயே வரும்டா, உங்களோட டிவைஸ்லயே வரும்டா. ஓகேங்கக்கா. நேத்து எப்படின்னு தெரியலங்கக்கா, மீட்ல கொஸ்டின் வந்ததே பார்க்கல. ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் அட்டனே பண்ணல. சரிடா, சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அது நாங்க சொல்லிடுறோம் முதல்லயே. கஹூட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைச்சு நாங்க இன்ஃபார்ம் பண்ணல. இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க டிவைஸ்லயே வந்துரும்டா. ஓகேங்கக்கா. ஓகேடா. ஜஸ்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆயிரும். ஒரு ஓகே, ஒரு 5 minutesல வில் ஸ்டார்ட் தி குவிஸ். ஓகே, okay, how many are there? Coda. One second. 995143. Oh. 995143. Okay, I have a question. Okay, so we'll have this doubt clearing session after this quiz. Okay. So shall we start? Avladana. 78 have joined. 114 is here. Are here. Shall we start? Avladana. Everybody have joined. Okay, fine. 78 have joined. Okay. Okay, is questions visible in your device? Adu mattum yarak solunga. Yes, visible. Okay, okay. You can answer. Okay. Fine. Maximum you have answered correctly. But why? நான் already சொன்னேன் இல்லையா, இந்த declaration valid, இந்த declaration valid. Square bracket can be after array name and it can be after data type நான் சொன்னேன்.
So both the declarations are valid. Why 3%? None of the above. So see here, it both are valid. நான் ஆல்ரெடி இதை எக்ஸிக்யூட் பண்ணியும் காமிச்சிட்டேன், ரெண்டுமே வேலிட் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் ஆகும். ஸோ இட்ஸ் போத் ஆர் வேலிட். ஓகே, ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்க வெரி குட். பட் see, make sure it is in Java, it is valid. Okay, so this is the correct answer. Both A and B is the correct answer. So Sajna is at the top, Devadarshini, Sangas, okay, Nakshatra and Sneha. Okay, they are in the top 5. So answer என்னன்னு புரிஞ்சதுல, both the declarations are valid. Okay, next, second question. Okay, members of an array can be accessed using which of the following? நம்ம ஒரு அரேவை வந்து எதை வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம்? we access using index. 81% answer correctly, but pointer ஆலலாம் we will not access the members of array. Variable இல்ல, அது வந்து index யூஸ் பண்ணி தான் we will. Okay, so index is the correct answer. And now Nakshatra is at the top. Shruti, Vasant, Devadarshini and Sneha are the top 5. Okay, so we will access the members of the array using index da, not all these things. Okay, nama square brackets kulla mention பண்ணுவோம் இல்லையா, that is the index. So we access using only index. Next question. Okay, now what is the index of ith element in an array? Okay, like equal distribution. See, the correct answer is I minus 1. So இங்க ஒரு அரே இருக்கு அப்படின்னா ith எலிமெண்ட்னா என்ன? இப்போ செகண்ட் எலிமெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, பொசிஷன். இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன். ஸோ செகண்ட் எலிமெண்டோட இண்டெக்ஸ் என்னவா இருக்கும்? 0, 1, 2, 3. இண்டெக்ஸ் வேல்யூ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 தானே. ஸோ செகண்ட் எலிமெண்டோட இண்டெக்ஸ் வந்து இட் வுட் பி I minus 1. I வேல்யூ 2னா this is the position இல்லையா? ஸோ I minus 1ங்கும் போது that is going to be the index. So ith element ஓட index வந்து I minus 1 தான், which is 2 தான் ith element அப்படின்னா 2 minus 1, 1ங்கிறது தான் index. Okay, Vasant is at the top. Sneha, Nitish, Praveen, Nivetha and Sangas at the top 5. Next question. ஸோ இதுக்கு நான் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ வேரிட் லென்த், okay, no, okay, I'm sorry. Which of the following is not a property of an array? Yeah, so stores homogeneous element is a property, random access is a property, contiguous memory location அது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ஐ டோன்ட் நோ வை யூ ஹேவ் மார்க் திஸ். நான் ஃபிக்ஸ்டு லென்த் தான் என்னோட ப்ராப்பர்ட்டி, ஆனால் வேரிட் லென்த் இட் இஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் அரே. ஸோ மெஜாரிட்டி யூ ஹேவ் ஆன்சர்ட் கரெக்ட்லி. Okay, so Vasant continues to be at the top. Nivetha, Nitish, Praveen, Sneha and Surya. Very good. Next.
my god. Okay. How many sets of brackets or subscripts? Subscripts na bracket nu sollirnen. N dimensional array la. Okay, n into n. You have equally answered that. See, எவ்வளோ sets of brackets தான் நான் கேட்டிருக்கேன். இப்போ 2 dimensional array 2 sets of brackets இருக்கும். So it is n the answer, not n into n. Okay. Nitish Praveen is at the first. Nivetha, Sneha, Surya and Kavya. Okay. Da. Next question. So first I have declared an array list. Okay. A array list name. Then add பண்ணிருக்கேன். Z, Y, X, W அப்படின்னு add பண்ணிருக்கேன். மறுபடியும் ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்து இன்னொரு எலிமெண்ட் ஆட் பண்ணிருக்கேன். So what will be my array list contents? செட்னா தான் ரீப்ளேஸ் ஆகும். ஆடுங்கும் போது எனக்கு இந்த லொகேஷன்ல இது ஆட் ஆகும். Okay. So most of you have answered correctly. See, நான் first என்ன ஆட் பண்ணிருக்கேன்? Z ஆட் பண்ணிருக்கேன். Okay. Then I have added Y. Then I have added X, W. See, Z, Y, X, W. ஆனா மறுபடியும் நான் ஆட் பண்ணிருக்கேன். ஒரு பொசிஷன் கொடுத்து நான் இங்க ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து எனக்கு W what I am adding V ஆட் ஆகணும். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் பொசிஷனா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0th இண்டெக்ஸ் விட்டுலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எனக்கு ஆல்ரெடி Y இருந்திருக்கும். பட் ஐ எம் ஆடிங் V அப்படிங்கும்போது ஒரு Yங்கிற லொகேஷன் நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு V ஆட் ஆகும். செட் அப்படின்னா தான் எனக்கு ஓவர் ரைட் ஆகும். ஆட் அப்படின்னா இதை ரைட் சைட் புஷ் பண்ணிட்டு இந்த பொசிஷன்ல ஆட் ஆகும். ஸோ திஸ் இஸ் மை கரெக்ட் ஆன்சர். ஓகே. Nitish Praveen is at the top. Sneha equally at the top. Okay. Nivetha, Kavya, Surya. Everybody 6 on 6. Very good. In the class creates an array that automatically increase or decrease in size. Okay, so my correct answer is array list. Very good. Most of you have used. அதாவது அரே லிஸ்ட் நம்ம டைனமிக் அரேன்னு சொல்லலாம். பட் எந்த கிளாஸ்னு கேட்டிருக்காங்க. எந்த நம்ம கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க்ல இருந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்க கிளாஸ் தான் அரே லிஸ்ட். ஸோ டைனமிக் அரே இட் ஷுட் நாட் பி தேர். இட் இஸ் an alternative name for அரே லிஸ்ட். நம்ம டைனமிக் அரேன்னு சொல்லலாம். பட் இட் இஸ் நாட் தி கிளாஸ். ஓகே. அரே லிஸ்ட் இஸ் மை கரெக்ட் கிளாஸ். Nitish Praveen, Nivetha, Kavya, Manisha, Vasant. Top 5. Yeah, what is the need for methods? Okay. So my correct answer is both A and B. So to reduce complexity, to reuse code, to not to increase complexity. நமக்கு ஒரு பீஸ் ஒரு ரொம்ப simplified formatல நம்மளோட கோடை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் மெத்தட்ஸ். அதே மாதிரி we can reuse also. So both A and B is my answer. Next. So top 5. Nitish Praveen, Nivetha, Kavya, Manisha and Vasant. Okay. How will you get the number of elements in an array list named Java? அரே லிஸ்டோட நேம் வந்து ஜாவான்னு நான் எடுத்திருக்கேன். அப்போனா அந்த நேமை யூஸ் பண்ணி ஹவு கேன் ஐ கெட் தி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராமில் பார்த்தோம். Okay. So, okay.
அரே லிஸ்ட்ல வந்து சைஸ்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி தான்டா we will find the number. length அப்படிங்கிறது we will use it for array. அதுவும் இந்த நம்ம parenthesis கொடுக்க மாட்டோம். ஜஸ்ட் நம்மளோட அரே நேம் டாட் லென்த்னு கொடுத்தாலே எனக்கு வந்து I will get my length in array. அரே லிஸ்ட்ல வந்து how we'll get dot size. Okay, so size அப்படிங்கிற built-in method யூஸ் பண்ணி தான் we'll get the number of elements. So read the question carefully. Okay, see java.size. Okay, Nivetha, Jayashree, Dharanya, Nitesh Praveen, Sneha are the top 5. Okay, I hope this is the last question. Correct way to set the third value in a list called nums to 15. Nums ங்கிறது array list name. Third valueல so index என்னவா இருக்கும்னு யோசிங்க. அந்த indexல வந்து 15ங்கிறது we have to store. Read the question carefully and answer. Okay. Most of you have answered correctly. This is the representation of arrays. Array listல வந்து set அப்படிங்கிற keyword யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். So know the difference between arrays and array list. ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. Okay, congratulations Nivetha, 10 on 10. Nitesh Praveen is second, Sneha third, Kavya P4, Sangus, okay, I don't know the correct name, is top 5. Very good marks, 9 out of 10. And Nivetha 10 on 10. Congratulations. And okay, thank you on behalf of Club PyLamp. I thank you all for your time. ஏதாச்சும் doubts இருந்தா you can stay back and ask. இல்லனா feedback form fill பண்ணிட்டு you can exit. If you have any doubts, you can stay back. Now this question, I have said the declaration and initialization in the same line, but declaration or line la inga பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் we have initialized it here. So it is also possible. Consider that these dots have some statements.